இன்னையிலேருந்து அர்ஜுனை வந்து சீக்கிரம் ஸ்கூலில் போய் விடணும். ஏன்னா அவங்க மேடம் வந்து நேற்றே சொல்லிட்டாங்க, டெய்லி லேட்டாக வரான் அப்படின்னு சொல்லிட்டு. நான் நிறைய டைம் பார்த்துட்டேன். நமக்கு உடம்பு எப்போல்லாம் ரொம்ப டயர்டாக இருக்குன்னு ஃபீல் பண்ணும்போதெல்லாம் மறுநாள் காலையில் இந்த நெல்லிக்காய் ஜூஸ் குடித்தேன் அப்படின்னா அந்த 2 டேஸ்க்கு வந்து எனக்கு எனர்ஜியாக இருக்கிற மாதிரியே இருக்கும். எண்ணெய் ஊற்றி வைக்கிற டப்பாவில் வந்து கொஞ்சம் லீக்கேஜ் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் நேற்றுக்கு போய் வாங்கிட்டு வந்தேன். இது வந்து கிளாஸ் பாட்டில் தான். ரொம்ப நாளாக வாங்கணும்னு ஆசை. இவ்வளோ நாள் வாங்காமல் இருந்து இப்போ தான் வாங்கியிருக்கிறேன். இந்த கடலெண்ணெய் வந்து ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் அவங்க ஊர்லேருந்து அனுப்பியிருந்தாங்க. அவங்க இந்த பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்ருக்காங்க. சரி ட்ரை பண்ணி பாருன்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நூடுல்ஸ் தான், வரகு நூடுல்ஸ். நீங்கள் வீடியோவில் பார்த்தாலே தெரியும். நான் அடிக்கடி, அதாவது மாதத்தில் ஒரு நாள் இந்த நூடுல்ஸ் கண்டிப்பாக பண்ணிடுவோம். வெளியில் வாங்கி சாப்பிட்றது அப்படிங்கிறத தாண்டி டெய்லி ஒரே இதாக செய்கிறதுக்கு போர் அடிக்குது. ஸோ ஒரு நாள் இந்த மாதிரி செய்யலான்னா இப்படி செஞ்சுக்கிறது. இன்னொன்று என்னென்னா, இதில் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் அதிகமாக சேர்க்குறதுனால நல்லா குக்காகி வந்ததுன்னா நம்ம நூடுல்ஸோடய சேர்த்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் அர்ஜுன் வந்து இன்னும் சாப்பிட்டு பழக மாட்டான். ஏன்னா அவனுக்கு இதில் காரம் சேர்க்குறது அவனுக்கு செட் ஆக மாட்டேங்குது. எனக்கு இதில் என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஆயில் ஊற்றுனதுமே அந்த பூண்டை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்க்குறது வந்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். நான் வந்து இதுக்கு சாஸ் எதுவுமே நான் சேர்க்க மாட்டேன். அந்த நூடுல்ஸில் கொடுத்துருக்க அந்த பொடி மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். எக்ஸ்ட்ரா கொஞ்சம் காரம் வேணும் அப்படின்னா கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துப்பேன். அப்படி சேர்க்கும்போது கொஞ்சம் நமக்கு அந்த கலர் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அப்படியே வந்து நேற்றுக்கு நைட்டு வச்சுருந்த சாம்பார் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன் அர்ஜுனுக்கு. அவனுக்கு தோசைக்கு ஊற்றிக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே சைடு வந்து இந்த நூடுல்ஸையும் வந்து வேக வச்சுட்டு அவனை குளிக்க வைக்கிறதுக்காக நான் போயிட்டேன். வந்து அவனுக்கு முட்டை தோசை தான் கேட்டிருந்தான். அவனுக்கு ஒரு முட்டை தோசையும் ஒரு நார்மல் தோசையும் ஊற்றிட்டேன். மேக்ஸிமம் அவனுக்கு முதல் நாள் வச்சதெல்லாம் கொடுக்க மாட்டேன். பட் சாம்பார் தானே, அதனால் வந்து கொடுத்தாச்சு. வேணும்னா சிக்கன், பன்னீர், எக்கு எது வேணால் இதில் சேர்த்துக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி வந்து வெஜ்ஜு நூடுல்ஸாக தான் பண்ணியிருந்தேன். நல்லா வந்திருந்தது.